ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிடிஎம் கிரேசி கிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பூனையும் எலியும் ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துக்க இருந்தால் அவங்கள என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னென்ன வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் என்னோடய ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு பூனை இருக்கும். ஓகேவா? அந்த பூனை ஒரு நாள் என்ன பண்ணுன்னா, பால் குடிக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே போவாங்க. அப்போது என்ன ஆச்சுன்னா, அந்த வீட்டுக்காரவங்க என்ன பண்ணுவாங்களோ, அந்த பூனைக்கு காலு மேலே குச்சி எடுத்துகிட்டு அடிப்பாங்க. அடிக்கும்போது அந்த பூனைக்கு பாவம் அடிபட்டு அந்த கால் உடஞ்சி போகும். அப்போது அந்த வெளியில் இருக்கிறது எலி இருக்குல்ல, அந்த எலி பார்த்துருவாங்க. என்னாச்சு பூனை, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த பூனை சொல்லுது, இல்லை எனக்கு இந்த மாதிரி நான் பால் குடிக்க போயிட்டேன், அதனால் இந்த வீட்டுக்காரவங்க பார்த்துட்டு எனக்கு காலு மேலே அடிச்சுட்டாங்க, என்னோடய கால் உடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அந்த பூனை அழுவுது. அப்படியா, ஐயோ நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அந்த பூனை சொல்லுவாங்க, ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. ஏன்னா நம்ம பூனையும் எலியும் ரொம்ப நாள் ரொம்ப சத்ரு தானே இருக்காங்க. நான் உங்களுக்கு எப்பவுமே சாப்பிட்டே இருப்பாங்க எங்கள் ஜாதிக்காரவங்க. ஆனால் நீங்களும் இவ்வளோ அன்பாக பாசமாக பார்த்துக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூனை எலிக்குட்டி சொல்லுவாங்க. அப்போது எலி சொல்லுவாங்க, இல்லைங்க உங்களுக்கு அடிபட்டுச்சுனால எனக்கு என்ன செய்கிறேன்னு புரியாமல் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுது. சரி பரவாயில்லங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் அன்றைக்கிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஏன்னா அந்த பூனைக்கு அந்த எலி ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்கல்ல, அதனால அந்த பூனை என்ன சொல்லுவாங்க, எலிக்கு சாப்பிடாம அந்த எலியோட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எங்கே போனால் 2 பேரும் வெளியில் போவாங்க. போயிட்டு அன்பாக அவங்கவுங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. ஒரு நாள் எலிக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்க. அப்போது அந்த பூனை என்ன பண்ணாங்கன்னா, எலிக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்போது அந்த எலி சொல்லுவாங்க, எதுக்கு நண்பன், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பண்ணாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நண்பன், நீ இவ்வளோ பிரச்சனையில் இருந்து கூட நான் எப்படி விட முடியும், நீ நான் உனக்கு ஆபத்தில் இருக்கும்போது நான் விட முடியாதுல்ல, ஏன்னா நான் இப்போ ஆபத்தில் இருக்கும்போது நீ ஹெல்ப் பண்ணிட்டேன், இப்போ நான் உனக்கு செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்லுது. அது இல்லாமல் அந்த பூனை சொல்லுது, இல்லை நம்ம எலியும் பூனையும் ரொம்ப வருஷம்ல சத்ரு தான் இருக்காங்க நம்ம ஜாதி பிரச்சனைனால. ஸோ இதனால் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், நண்பாக பழகணும்ல, அதே மாதிரி மற்ற மிருகங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அதே மாதிரி எல்லாம் இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பூனையும் எலியும் பேசிக்குவாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எலியும் பூனையும் வெளியில் ஜாலியாக போயிட்டு சாப்பிடுவாங்க. ஒரு நாள் என்ன ஆகணும்னா, அந்த எலிக்கும் பூனைக்கும் ஒரே டைமு பேபிஸ் பிறக்கும். எலிக்கு 2 பேபி பிறக்கும், பூனைக்கு 2 பேபி பிறக்கும். அது பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சுற்றுறாங்க. ஆனால் பாவம் சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் என்ன ஆகுனா, எலி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிறாங்களா, அந்த டைமில் பூனை எலிக்கிட்ட சொல்லுவாங்க, நண்பே நான் ஊர் விட்டுட்டு எங்கேயாச்சும் போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்லுது. ஏன் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கே சாப்பாடு சரியாக இல்லை இங்கே, நான் என்ன பண்ணுறது, அதனால் சாப்பாடு பசங்களும் வந்துட்டாங்கனால பத்த மாட்டுது, அதனால் வேறு எங்கேயாச்சும் போய் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், அதனால் பசங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஏன்னா பூனை ஜாதி அதுதானே, பூனைக்குட்டி எங்கேயாச்சும் ஏறு ஊடு மாற்றி தான் சாப்பாடு கொடுக்க முடியும், நான் ஒரே இடத்துல இருந்தால் பசங்களும் சாப்பாடு முடியல நான் கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு பூனை சொல்கிறாங்க. அப்போது இப்போ எலி சொல்லுவாங்க, இல்லை நண்பே நீ என்னை விட்டுட்டு போறியா, விட்டுட்டு போனால் எனக்கு ரொம்ப கவலை இருக்குது, எனக்கு முடியல நண்பேன்னு சொல்லிட்டு அந்த எலிக்குட்டி அந்த பூனைக்குட்டியோட சொல்லுவாங்க. அப்போ அந்த பூனை சொல்லுவாங்க, இல்லை நண்பன் புரிஞ்சுக்கோ, நீ இந்த மாதிரி நம்ம ரொம்ப சாப்பாடுக்கே கஷ்டப்படுறோம்ல, அதுக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பூனை அந்த எலிக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போது அந்த எலி புரிஞ்சுக்குவாங்க, சரி நண்பன் நீ போயிட்டு வாங்க, அப்பப்போ ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க பூனை என்ன செய்வாங்கன்னா, பூனைக்குட்டி எல்லாம் கூட்டிகிட்டு போய் வேறு ஊருக்கு போவாங்க. இந்த எலி தனியாக வீட்டுக்கு போகிறதுனே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த எலி. ஐயோ என் நண்பன் இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிக்குட்டி அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சரி இந்த மாதிரி நம்ம அழுதுகிட்டே இருந்தால் நம்ம பசங்களும் பார்க்க முடியாது, நான் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன், அவங்களும் இந்த வந்தால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லிட்டு இந்த எலி என்ன பண்ணுறாங்கன்னா, பூனைக்குட்டிஸ் இருக்காங்கள அந்த அவங்க வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு அந்த பூனைக்குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கீங்களா பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு
அந்த எலி என்ன பண்ணுவாங்களா, பூனைக்குட்டிக்கு சாப்பாடுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஏதாச்சும் சாப்பாடுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி அந்த பூனைக்குட்டி அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. இதாங்க பசங்களா சாப்பிடுங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த எலியும் அந்த பூனைக்குட்டிக்கெல்லாம் கொடுப்பாங்க. இதே மாதிரி எலி பூனை வாசமாக இருக்காங்க. ஆனால் திடீர்னு ஒரு கருப்பு பூனை வந்துட்டு அந்த பூனைக்கிட்ட சொல்லுவாங்க, என்ன நீ எலியோட இவ்வளோ பாசமாக இருக்கிற, இதெல்லாம் இருக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த கருப்பு பூனை அந்த பூனைக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போது அந்த பூனை யோசனை பண்ணுவாங்க, என்ன இந்த பூனை இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கருப்பு பூனை என்ன சொல்லுதுன்னா, உனக்கு சாப்பாடுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறல, அந்த எலியிலேருந்து நீ பிடிச்சிட்டு சாப்பிட்லாம், இல்லை உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா 3 நாள் நல்ல சாப்பாடு உங்களுக்கு இருக்கும்லன்னு சொல்லிட்டு அந்த பூனை இந்த பூனையோட சொல்லுவாங்க. அப்போ இந்த நல்ல பூனை இருக்குல்ல, அது யோசனை பண்ணுவாங்க, ஆமாம் நான் சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன்ல, எங்கள் பசங்களுக்கு எங்கெங்கே தேடி கேட்டு நான் சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோரமாக யோசனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏன்னா பேட் தாட்டெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்களே அந்த ஒரு பூனை. அதனால் இந்த பூனை அதே மாதிரி யோசனை பண்ணுது. யோசனை பண்ணிவிட்டு சரி நம்ம அந்த பூனைக்கிட்ட அந்த எலிக்கிட்ட போயிட்டு நம்ம வரலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த எலிக்கிட்ட இன்னொரு எலி வருவாங்க. வந்துட்டு, என்ன நண்பே நீ அந்த பூனையோட அன்பாக நினைக்கலாமா, ஏன்னா எலி எப்படியே அவங்களுக்கு எப்பவுமே சாப்பிடுவாங்க. அந்த பூனை எலி கடிச்சா சாப்பிடுவாங்க, நீ போய் நண்பாக பழகுனால எப்பயோ உனக்கு ஆபத்து வரப்போகுது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த எலி இன்னொரு எலிக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த எலி ஒன்றுமே சொல்லாமல் ஒரு பாட்டுக்கு இருக்கிறது. நாங்கள் 2 பேர் அந்த மாதிரி இல்லை, நாங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், அன்பாக பழகுறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி உன் இஷ்டம், அதுக்கு மேலே நான் ஒன்றுமே சொல்ல முடியாது உனக்குன்னு சொல்லிட்டு இந்த எலி அங்கேருந்து போவாங்க. அப்போது ஒரு நாள் என்ன ஆகணும்னா, திடீர்னு அந்த பூனை யோசனை பண்ணிச்சுல, அந்த எலிக்கிட்ட அந்த எலிக்கிட்ட அந்த எலிக்கிட்ட எல்லோரும் பேசிவிட்டு அந்த எலிக்கு கூட்டிகிட்டு போகுது அந்த பூனை. கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுக்குள்ளெல்லாம் தாண்டி போய் அந்த பூனை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எலிக்கிட்ட எல்லாம் அந்த அவங்க பொண்ணுகள் இருக்காங்கல்ல, குட்டி குட்டி பூனைகளை, அந்த பூனைகள்கிட்ட கொடுத்துட்டு போய், இதாங்க பசங்களா உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்த எலி 2 நீங்கள் சாப்பிட்டு உங்களோட வயிறு ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த பூனை இந்த எலிக்குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட நிப்பாட்டி வைப்பாங்க. அப்போது நிப்பாட்டி வச்சுருவாங்க, அவங்க வெளியில் போவாங்க. போயிட்டு ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் அந்த பூனை வெளில போயிடுச்சுல, அப்போ எலி என்ன பண்ணுதுன்னா, அவங்க வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க வீடு ஃபுல்லாக. அங்கே பசங்களை காணோம். அப்போ அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பூனை வந்துச்சு அந்த எலிக்கிட்ட, என்ன ஆச்சு, எதுக்கு அழுகுறீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. ஆனால் அந்த எலி ஒன்றுமே சொல்லாமல் அது பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கும்போது, சொல்லுங்க நான் இருக்கிறேன்ல உனக்குன்னு சொல்லிட்டு அவங்க எலிக்கிட்ட இந்த பூனை பொய்யா பேசுகிறாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு அந்த எலி ரொம்ப அழுதுனா கூட, சரி நான் இருக்கேன் உனக்கு, சொல்லுங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுது அந்த பூனை. அப்போ அந்த எலி சொல்லும், இல்லை நண்பன் என்னோடய பசங்களுக்கு நான் ஊர் விட்டு எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு வெளியில் போனேன். அந்த டயத்தில் எங்கள் பசங்கள் மறுபடியும் திருப்பி பார்த்தா அங்கே எங்கள் பசங்க வீட்டில் இல்லை, என்ன ஆச்சோ என்னன்னு தெரியல, நான் பயந்துகிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த பூனை சொல்லும், அதுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்லும், சரி வாங்க நம்ம வெளியில் போய் உங்கள் பசங்களுக்கு எல்லாம் தேடுறான் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பூனை அந்த எலிக்குட்டிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துலையும் தேடுவாங்க. ஆனால் அந்த எலிக்குட்டியோட பசங்களுக்கு காணாமல் போயிட்டாங்க. அப்போ எலிக்குட்டி ரொம்ப பயந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது, எங்கே போயிட்டாங்க எங்கள் பசங்க, நான் இனிமேல் எப்படி தான் செய்யறது, எங்கள் பசங்களுக்கு எப்படி தான் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த எலிக்குட்டி அழுதுகிட்டே யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. திடீர்னு என்னாச்சுன்னா, அந்த எலிக்குட்டி அப்படியே ரூமில் அழுகும்போது பூனைக்குட்டி இருக்காங்கல்ல, அந்த அப்போது திடீர்னு எலியும் பூனை பேசும்போது பூனைக்குட்டியோட பசங்கள் இருக்காங்களா, அந்த பசங்களும் அந்த ரூம்லோக்கு வந்துடுவாங்க. எப்படின்னா அந்த எலிக்குட்டியோடுக்கு அந்த பூனைக்குட்டி எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து, இதாங்க உங்கள் பசங்கன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டி எலிக்குட்டிக்கு கொடுத்துருவாங்க. அப்போது சொல்கிறாங்க, என்ன உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த எலி கேட்குறாங்க. அப்போது அந்த பூனைக்குட்டி சொல்லுவாங்க, அவங்க அம்மாவுக்கு திட்டுவாங்க, என்னம்மா இப்படி செஞ்சீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நண்பர் அழகாக இருக்கீங்க, பேசுகிறீங்க, எல்லாம் செஞ்சுறீங்க, இவ்வளோ பாசமாக பழகிட்டீங்க, இந்த மாதிரி துரோகம் செய்யலாமா, அவங்களுக்கு சீட்டிங் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
ஏம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த எலி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த எலிக்குட்டி கூட்டிகிட்டு வந்து அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்துட்டு நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மனசே வரல. ஏன்னா நாங்களும் அவங்களோட ரொம்ப பாசமாக பழகிட்டோம்ல. அதனால் எங்களுக்கு அது சாப்பிட பிடிக்கல. எங்கள் அம்மா செஞ்சதுக்கு எனக்கே ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. நானே உங்களுக்கு எலிக்குட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது அந்த பூனை என்ன சொல்லுச்சுன்னா, என்ன மன்னிப்பு நண்பே, நான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் நான் ரொம்ப தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பூனை வந்து எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீயே சாப்பாடுக்கு இல்லாமல் தவிக்கிறல்ல, அதனால இந்த எலி சாப்பிட்டா உங்கள் பசங்களுக்கு வயிறு ஃபுல்லாகும்லன்னு சொல்லிட்டு சொல்லுச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த பூனை அந்த எலிக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போது அந்த எலி சொல்கிறாங்க, இல்லை நண்பன், நீ இந்த செஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மனசுக்கு. எனக்கு ஒரு எலி வந்து சொல்லிட்டாங்க, அந்த பூனையோட பழகக்கூடாது, ஏன்னா நம்ம ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு செட் ஆகாது, ஏன்னா நம்ம பார்த்தானே அவங்களும் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு போய் நீ எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், நீ அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன், ஆனால் நீ இப்படி செஞ்சதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த எலி. அப்போது அந்த பூனை சொல்கிறாங்க, நண்பே எனக்கு தயவு செஞ்சு மன்னிப்புங்க, நான் இனிமேல் இந்த தப்பே செய்ய மாட்டேன் நண்பன், இதே நான் கடைசி, நான் இனிமேல் செய்யவே மாட்டேன், உனக்கு விசுவாசமாக நான் இருக்கிறேன் நண்பன், எனக்கு தயவு செஞ்சு மன்னிப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த பூனை ரொம்ப கெஞ்சுறாங்க அந்த எலிக்கு. அப்போ அந்த எலி சொல்லுவாங்க, சரி நண்பன், இன்னொரு தடவை அடுத்தவங்க பேச்சு தயவு செஞ்சு நம்பாதீங்க, யார் எது சொன்னால் கூட நம்பக்கூடாது, ஏன்னா நம்பினா நம்ம 2 பேர் நண்பர்களும் பிரச்சனை வருது, அதனால தயவு செஞ்சு நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கு எலி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பூனை ரொம்ப வெக்கத்தில் தலை குளிஞ்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. சரி எந்திரிங்க நண்பன், அந்த மாதிரி இருக்காதீங்க, நீங்களும் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எலி சொல்கிறாங்க. அப்போ அந்த பூனை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பார்த்தான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பூனை. சரி பரவாயில்ல நண்பன், இனிமேல் நம்ம எப்பவுமே பழையபடி மாதிரி நம்ம 2 பேர் நண்பர்களும் யாருமே நடுவு வரலாமே பார்த்துக்கணும், நம்ம இது 2 பேரும் விசுவாசமாக ஒருத்தர் நம்பிக்கை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த எலியும் பூனைக்கிட்ட சொல்கிறாங்க. சரி நண்பேன்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்கிறாங்க. அப்போது எலியும் பூனையும் அவங்கவுங்க பசங்களை வச்சுக்கிட்டு ஜாலியாக வாழ்க்கையில் முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? பிடிச்சா என்னோடய ஸ்டோரி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம், இதில் மோரல் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியுதா? இதில் மோரல் என்னன்னு சொன்னால், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு இது யாரோடாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம உண்மையாக நம்பணும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சுக்கணும். நம்பிக்கை இல்லாட்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண தேவையில்லை நமக்கு யாரோட. ஏன்னா அடுத்தவங்களுக்கு யாராச்சும் சொன்னால் அவங்கள பற்றி நம்ம நம்பிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு எதாவது பண்ணக்கூடாது. வச்சுக்கிட்டு நம்ம மோசமாக செய்யக்கூடாது யாருக்குமே. யாராச்சும் சொன்னால் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும், தவிர அப்படியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எதிரியாக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு நம்புகிறேன். எனக்கு சப்போர்ட்டாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்யூ. பாய்.